பண்ணாம எந்த ஒரு இதுவுமே தெரியாம ஒரு அப்பாவியா படுத்திருந்தவங்க. இப்ப நானும் வந்து அந்த இடத்துல இல்ல. அவனுக்கு போன் பண்ணோடனே அவன் பசங்க 2 பேர் வரான. அவன் ஜெகனு அனுப்புன்னு சொல்லிட்டு இதனால காரணா நான் உங்களுக்கு மட்டுமே உட்காந்துருமா மற்றவங்க யாருக்கும் வேலை செய்யக்கூடாதான். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது நம்முடைய இணைந்திருப்பவர் வந்து வினோத்குமார். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்காரு. தொடர்ந்து குடியாத்தம் எம்எல்ஏ மற்றும் அவருடைய கணவன் மற்றும் அவருடைய உறவினர்களால வந்து தன்னுடைய குடும்பம் வந்து தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பகீர் தகவலை வந்து நம்ம கிட்ட சொல்றாரு. நடந்தது என்ன எப்படின்னு சொல்லிட்டு அவரிடமே நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறோம். சார் வணக்கம். என்ன சார் நடந்தது? சார் இப்போ நாங்க வந்து அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். முதல்ல எங்களை அவர் தாக்க போறதுனால அவர் மேல நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்கணும் போலீஸ். நாங்க தாக்கனால நீங்க அமைதியா வாங்கிக்கணுமா தவிர நீ எப்படி புகார் கொடுக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. என் மேல பொய்யான புகாரு, எங்க கூட இருக்கிற நண்பர்களை போய் வீட்டான போய் மிரட்டுறது, அடிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டே வந்தாரு ஒரு டைம். இந்த முறை என்னோட சொந்த தாய் மாமா எங்க அக்கா வீட்டுக்காரவும் கூட அவரு வந்து கல்லூர் மட்டும் ஒரு ஜெனரேட்டர் மெக்கானிக், ஒரு மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கல்லூர் விஜயன்றவன் அப்பனோட வீட்டுக்காரர் விஜயன்றவன் ஃபுல்லா மது அடிச்சுட்டு அவங்க கூட பண்ணிடுற, அதாவது விஜயனோட அண்ணன் பொண்ணு கட்டினா அவன் சம்மதி. விஜயனும் பண்ணிடுறவனும் அதிக அளவு குடிச்சிட்டுக்கிறாங்க. மது ஃபுல்லா மது அடிச்சுட்டு நேரா வராங்க. நீங்க எல்லாம் அதாவது அதுக்கு முந்தின வாரம் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க அதே கல்லூரி போட்டே நடத்தணும். அதை நடத்தும் போது இவங்க எல்லாமே எதிர்ல உட்காந்து பார்த்துருக்கோம். நாங்க முருகர் கோயிலுக்கு தானே ஆர்ப்பாட்டம் பண்றோம், இதுல போய் யாரும் எதுவும் நினைச்சுக்க போறதுன்ற ஒரு எண்ணத்துல நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச வாட்டியும் நாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டோம். இப்போ அது வந்து அந்த குறிச்ச உடனே அந்த ஞாபகம் வந்துச்சாங்க. இவங்க வந்து பிஜேபி கட்சியில சேர்ந்தது நம்ம கல்லூர் கோட்ல கல்லூர் மேடுன்னு சொல்லிட்டு கல்லூர் பஸ் ஸ்டாப்பு, நம்ம கல்லூர் பஸ் ஸ்டாப் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இவனுங்களை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அடிக்கிட்டு வரான். ஏன்னா பிஜேபிக்காரா நீ எல்லாம் இப்ப இருக்கக்கூடாது, உட்காந்து சேர்ந்து வீட்டுக்கு போ, இல்லை இந்த ஊரை காலி பண்ணி நீ போயிடணும், நீங்க இங்க இருந்தீங்கன்னா குடும்பத்தோட பொறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பஸ் நடக்கும். நாங்க ஏன் போனோம், இங்க நாங்க போறதுக்காக நீங்க நாங்க போறதுக்காக உங்களுக்கு என்ன இருக்குது, நாங்க எங்க வேலையை பார்க்கறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறேன். உடனே பண்ணிடுறவன் அவன் சாப்பிட்டு இந்த மதுப்பாட்டில் இருக்குது தலைமையில அடிக்கிட்டு ஓடி வரப்போ இவன் குச்சி நீக்கி தர்றாரு. இவன் போய் கீழே மொத்தமே மெக்கானிக் இருப்பு தானே இருக்கும், இவன் போய் கீழே எச்சின்னு தலையில அடிப்பட்டுட்டான். அடிப்பட்டு விஜய் வந்து அடிக்கிட்டு விஜய் அடிக்க வரும்போது இவர் மறுபடியும் அவர் தள்ளி வர்றாங்க. கீழே விட்டுறான் விஜயனும். தள்ளி விட்டோடனே இவங்க சண்டை வேணாம்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கம் போலான்னு போயிடுறாரு. இவனுக்கிட்ட இருந்தா சண்டை வந்திருக்கேன் போலான்னு போயிடுறாரு. இவனுக்கு தள்ளி விட்டோடனே கீழே விழுந்தான் பாரு, தலையில அடிப்பட்டு பாரு. இது இவருக்கு தெரியாது. இவரு தான் வந்து தாக்கப்பட்டார், இவரு தான் வந்து அடிச்சாரு, அவங்க இவரு தான் எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவரு அடிக்காம அவரு தேடி அவர்கிட்ட எந்த ஒரு தகவல் பண்ணாம எந்த ஒரு இதுவுமே தெரியாம ஒரு அப்பாவியா படுத்திருந்தவங்க. இப்ப நானும் வந்து அந்த இடத்துல இல்ல, எங்க வீட்லயே இல்ல. நானும் வந்து உடற்பயிற்சி சாயந்தரம் உடற்பயிற்சி இருப்பேன். என் கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. நான் உடற்பயிற்சியில இருக்கிறோம். அப்போ வந்து எங்க அம்மா, எங்க அப்பா, அடுத்து எங்க அக்கா, என் அக்கா பசங்க 2 பேர் எல்லாம் சேர்ந்து வீட்டுல பத்துனுக்குறாங்க. இவங்க நேரா அந்த விஜயன்றவன் அவங்க அண்ணன் ஒன்றிய செயலாளர் ரவிக்கு அவனுக்கு போன் பண்ணோடனே அவங்க பசங்க 2 பேர் வரான. அவன் ஜெகனு அனுப்புன்னு சொல்லிட்டு அடுத்து உடனே அந்த ரவியோட பொண்ணு கட்டிக்கிறான் சரத்துன்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அடுத்து தராமறையா வந்து வயசானவங்க பெண்கள் எதுவுமே பார்க்கல.
எல்லாரையும் தம்ம மாதிரியே அடிக்கிறான். உங்க வீட்லயே பூந்து ஆமா, வீட்டு உள்ள பூந்து அடிச்சு எடுத்து வெளியே போட்டுறாங்க. வெளியே போட்டோம் எனக்கு உடனே தகவல் சொல்றாங்க, இந்த மாதிரி வீட்டான வந்து அடிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, எதுக்கு தெரியாம அடிக்கிறாங்கன்னு சொல்லி என்னுடைய மச்சான் போன் பண்றாங்க. நான் அடுத்து உடனே எந்த ஒரு ரியாக்ஷனும் தருது, நேரம் வந்து நிக்கிறேன். நான் வந்து வண்டியில இருந்து நின்று இறங்க கூட இருந்தேன். அடுத்த உடனே என்னையும் தாக்கத்துக்கு ஆரம்பிக்கிறேன். நான் எல்லாரையும் தள்ளி விடுறேன், என்னை அதிகாரியும் தள்ளி விடுறேன். தள்ளி விடும் போது எல்லாரும் என்கிட்ட வரும்போது எங்க அப்பா எங்க அம்மாலாம் என்ன அடிக்க போறாங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வராங்க. அப்பவும் மறுபடியும் அடிக்கிறான். நான் போய் நின்று மேலே ஏறி நிக்கிறவும் மறுபடியும் அடிக்க வரான். அடிக்க வந்து எங்க அப்பா அம்மாலாம் முன்னாடி நிற்கும் போது அவங்கள அடிச்சு கீழே தடுத்து கால் மேல ஏறி 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 அவங்க மேல தெரிக்கிறாங்க. வயசானவங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா வீடு பூந்து அடிக்கிறாங்கன்ட்டு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 4 முறை கம்ப்ளைண்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு முறை இன்னையோட இதுதான் ஃபர்ஸ்ட்ன்றது இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த 4 முறையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோம். ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னா கூட கொடுக்கல. அடுத்து கட்சி ரீதியா வந்து பிஜேபி சார்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் அந்த கட்சியோட தலைவர் டிஸ்ட்ரிக்ட் வக்கீல் வந்து அவர் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு, சார் நீங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணாதீங்க, புதுப்படியா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், இவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், யாரும் தகராறு பண்ணணும். நாங்க என்ன சொன்னோம், ஏங்க நாங்க வந்து அரசியல் பண்ணி சாப்பிட போறது இல்லை, நாங்க கஷ்டப்படுறதா சாப்பிட போறோம். அதனால எங்களுக்கு அரசியல் வந்து பெரிய விஷயம் இல்லை. நாங்க அரசியல் வந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம், எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்க ஓட்டு கேட்கிறோம். சோ அதனால எங்களுக்கு அது விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ 3 பேர் ஆனாக்கா நாங்க அரசியலுக்கு வந்து சொன்னா சப்போர்ட் வராங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க இந்த மாதிரி அரசியல் நீங்க எல்லாரும் நல்லது பண்றாங்க, அதனால இவங்க வந்து வளர்ந்து இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு நெடுநாளைய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. எங்க இது ஆரம்பம்? 2023 இருந்துதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. 2023 டிசம்பர் மாசத்துல இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் அவங்க 2021 எம்எல்ஏ. அது வரைக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க எந்த பிரச்சனையும் அவங்க இல்ல. நீங்களே நம்ம கிட்ட போன்ல பேசும்போது நீங்களே அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்காக நீங்களே உழைச்சிருக்கீங்க திமுகவுக்கு. நாங்களே போய் எல்லா இடத்துக்கும் சொன்னோம். எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இப்ப எங்க ஜிம்மு மூலியமா இருக்கிற தகவல்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி இந்த ஒரு முறை திமுக வாக்களிங்க, இப்ப என்னோட சொந்தக்காரன் கூட மற்றபடி நமக்கு தெரிஞ்சவங்க நல்லதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வாக்கு கேட்டோம். இந்த குடியாத்து தொகுதிக்கு சார்ந்த எல்லா இடத்துலையும் போயிட்டு நாங்க வாக்குதான் கேட்டோம். இதை பத்தி எல்லாமே பேசணும், எல்லாமே செஞ்சோம். நாங்க இப்ப நான் மட்டும் இல்லாம என் கூட அத்தனை பேர் அந்த நிறைய பேர் போய் ஓட்டு கேட்டோம். எல்லாமே நல்லதுதான் செஞ்சோம், யாரும் கேட்ட செய்யல. அப்படி இருந்தோம் அவங்க இந்த விஷயத்தை எதுக்காக முன்னெடுத்துட்டு வராங்க, ஏன் நாங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றது இல்ல. அதுக்கப்புறம் திருப்பி போன்ல பேசும்போது உங்க மேல வந்து மணல் கடத்தல் வழக்கு போட்டாங்க, பொய்யா ஒரு மணல் வழக்கு போட்டாங்க அப்படின்னீங்க. 2023 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி, அதாவது போருக்கு வந்து 9 நாள் லீவ் வரும். போருக்கு உறுதியோடு செஞ்சாங்க. எப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியாளர் வந்து கூலி கிடையாது, அதாவது கூலியாளர் இருக்குது. அவர் கூலியா இருந்து கூலியாளர் என்ன பண்ணாரு, இந்த தேதியில் ஆரம்பிச்சோம்னா இதனால வந்து இத்தனை பேர் உங்களால செய்ய முடியாது, இந்த மாதிரி இத்தனை நாள் இன்னும் இருக்கே ஆகணும். அதனால வந்து இந்த தேதியில அவனை நம்ம வளர்த்தோம்னா நம்ம தேதியில போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தேதி பிளான் பண்ணி நான் வீட்டுல சாப்பிட்டு காலையில ஒட்டுக்காக நான் கிளம்புறேன். ஒரு 11 மணி கிட்ட கிளம்புறேன். வீட்டுல போலீஸ் வந்து கேட்கணும்னு சொன்னாங்க. அவரு கூட்டு போனா நம்ம எந்த தப்பு செய்யாத போது நம்ம ஏன் போலீஸை பார்த்தா போயிட்டு போறோம், நமக்கு தான் இல்லையே, அந்த தப்பு போனா போலீஸை பார்த்தா போயிட்டு போறோம், நமக்கு எந்த பயம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நேரம் போயிட்டு பேசுறேன். இதனால மணல் கடத்தல வந்து பிடிக்கணும் வந்துருப்பா அப்படின்னு சொன்னாரு. பார்த்துட்டாரு. ஏங்க மணல் கடத்தல் நீங்க பாத்தீங்களா? என்னையாக பிடிக்கிறீங்க, நான் அந்த மாதிரி எந்த தவறு செய்யல இல்ல. மணல் கடத்தல அதை வந்து பெடிஷன் வந்துருக்கு. பெடிஷன் வந்தா பெடிஷன் விசாரிங்க. நான் மணல் வச்சிருக்கேன்னா என் வண்டியில மணல் இருந்தா நீங்க எடுத்து அவசரம் உள்ள போகுது. நான் வந்து புல்லட் வண்டி வச்சிருக்கேன்.
இவர் வந்து நான் ஸ்பெண்டர் வண்டியில 4 மூட்டை மணல் கடத்துட்டாலும் அந்த மணலை வந்து அவர் குடிக்கிறதுக்கு வந்ததாகவும் நான் அதை கீழே போட்டு தப்பிச்சுதாகவும் புதுசா வந்து நான் கல்லூரி பஸ் ஸ்டாப்ல நின்றுதாகவும் அவங்க ரோஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி அந்த எஃப்ஐஆர்ல அவங்க பதிவு பண்ணிடுறாங்க. மொத்தமே 100 பொய்யான பதிவு பண்ணி அப்போ வந்து 22 நாள் ஜெயில வைத்தாங்க. அதுக்கப்புறமா பொது நம்ம கிராம இளைஞர்கள் சொல்லி புது ஒரு சிம்ம கட்டும் போது அதுக்கும் 3 தகவல் பண்ணி இது வந்து புது இடத்துல இவங்க கட்டுறாங்க, இந்த புது இடத்த வந்து தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு சொல்லி பிடிஓ தாசில்தாரு பிஓ எல்லாம் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி தராங்க. அப்போ அதுக்கப்புறமா நம்மளால இதெல்லாம் எப்படி இது இவ்வளவு பெரிய கெடுதல் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து எழுந்தோம். கட்சி சார்பா செஞ்சோம். கட்சி சார்பா வந்து கட்சி ஓரளவு நல்லபடியா காப்பாற்றுங்கிறாங்க. நாங்க எந்த தப்பும் செய்யல, நாங்க எந்த தவறான முடிவுக்கு போறதில்லை, அது நல்லவங்க தான் இவங்கதான் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி கட்சி உங்களுக்கு சாதாரணமா நான் தப்பு செய்யணும், நீங்க போலீஸ் நீங்க உள்ள போறீங்க, அவங்க தப்பே தெரியாதப்ப நீங்க உள்ள போறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. இப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க 4 முறை 5 முறை மாத்திட்டு அதாவது சார் இதுக்கு நீங்க காரணமா சொன்னது திமுகவுக்கு நாங்க வந்து வேலை செய்யல, இதனால்தான் நாங்க தாக்கப்பட்ட திமுக வேலை செய்யாத ஜெயிலே போடுறாங்க. 2023 ஜெயில போவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க திமுகவுக்கு நாங்க வேலை செய்யக்கூட திமுக பக்கமே போகவே இருக்காது. இவங்க அந்த மாதிரி தவறான வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க திமுக போகவே இருக்காது. நான் மட்டும் இளைஞர்களும் கூட வந்தாங்க. எல்லாருக்கும் அவங்களும் எந்த கட்சியும் போனதில்லை, பொதுவாகவே இருக்காங்க. உடனே அவங்களும் கூட பிஜேபி கட்சியில வந்து கட்சிக்காக செயல்படுறாங்க. எதனால பிஜேபி நீங்க சாய்ஸ் பண்ணீங்க? வேற கட்சி அதிமுக இருக்கு இல்லைங்க. எனக்கு அண்ணாமலையோட கோட்பாடு ரொம்ப மிகவும் பிடிக்கும். அவரு நேர்மையா இருக்கிற காரணத்தினால அவரோட கோட்பாடு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாத நம்ம மோடி ஐயாவோட நல்ல செயல்பட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க வந்து மொத்த பேர் சேர்ந்து நம்ம பிஜேபி தான் போனோம், பிஜேபி இருந்து நம்ம செயல்படணும், நம்ம அண்ணாமலை தலைவருக்காக நம்ம எல்லாம் போயிட்டு நம்ம அவரு மாதிரி நம்மளும் நம்ம வேலை செய்யணும். தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம கிராமமும் பிஜேபி ஆரம்பம் அப்படின்ற எண்ணத்துல நாங்க பிஜேபி இதனாலதான் நீங்க பிஜேபியில சேர்ந்தீங்க. திரும்பவும் நீங்க பிஜேபியில சேர்ந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? பிஜேபியில சேர்ந்த உடனே பிடிக்காம அதுக்கப்புறம் தான் வந்து பிஜேபி அதாவது மாசத்துக்கு ஒரு டைம் வந்து அடிப்பாங்க. பிஜேபி கட்சியில இருந்த உடனே மாசத்துக்கு ஒரு டைம் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அதுக்காக நாங்க போய் ரத்தம் வந்துருக்கும். அதான் அடிப்பட்டாவே ரத்தம் வரும்போது அந்த ரத்தம் வந்து நான் போய் ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் போனதுக்கு எல்லாமே இருக்கு. ஹாஸ்பிட்டல் பில்லு, ஹாஸ்பிட்டல்ல 10 மொத்தமே இருக்கு. நேத்தி நடந்த சம்பவத்துக்கும் சில போட்டோ எல்லாம் பார்த்தேன், பெண்களும் தாக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். அவங்களுக்கும் அவங்களுக்கு வயசு 60 வயசு. எங்க அம்மா என்னுடைய அம்மா, என்னுடைய அக்காவுக்கு 40 வயசு ஆகுது. இவங்க எல்லாமே வயசானவங்க. அவங்க அது இல்லாம எப்படி சொல்றது, சுகர் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நோய்கள் இருக்கு. அதனால அவங்க மூத்த ஒரு சார் அரசு ஹாஸ்பிட்டல்ல போனீங்களா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் கேட்டிருப்பாங்களே எப்படி இந்த காயங்கள் ஏற்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்கல்ல. எல்லாமே நாங்க அதை தெளிவா பதிவு பண்ணோம். நாங்க பதிவு பண்றோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் உடனே அங்க டாக்டரே கொடுத்திருப்பாங்களே சார். அதாவது இந்த மாதிரி இவருக்கு தாக்கப்பட்டது இவ்வளவு அளவுக்கு இந்த இடத்துல காயமாயிருக்குன்னு சொல்லி டாக்டர் கொடுத்துருக்காங்க சர்டிபிகேட். இல்ல டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க, பிளஸ் டாக்டரே போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்களே இந்த தகவலை, இந்த மாதிரி தாக்கப்பட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ் வந்தாங்க. வந்த உடனே ஐயா நாங்க 4 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், இந்த கம்ப்ளைண்ட் நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த வயசானவங்க அடிபடுறதுக்கான சூழல் ஏற்படுத்தாங்க.
ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? உங்க போலீஸ்னால எங்க குடும்பம் எல்லாம் எவ்வளவு தரமா போயிட்டு பாருங்க. நீங்க அன்னைக்கு அந்த நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்க ஆட்சி எடுத்தா இந்த ப்ராப்ளம் வந்து சார். நீங்க இதுக்கு உறுதியா இருக்கிறீங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுனீங்களா? இன்ஸ்பெக்டர் கிட்டே பேசுறேன். நீங்க யாரெல்லாம் இருப்பா? நான் போயிட்டு வேலைக்காரனா? நான் உங்களுக்கு மட்டுமே உட்காந்துக்கணுமா? மத்தவங்க யாருக்கும் வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அவர் யாரு? அவர் பேர் சார் சார். ஓகே ஓகே. நீங்க சரி இன்ஸ்பெக்டர் தான் ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கு மேல எஸ்பி இருப்பாருல்ல? எஸ்பி கொடுத்த மனுவும் இருக்கு. எஸ்பி கிட்ட இந்த மாதிரி தவறான வேலை எல்லாம் செய்யறாங்க, எங்களை தாக்குறாங்க, மாசம் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. எஸ்பி ஏஎஸ்பி கிட்ட போய் நேர்ல போய் ஒரு தகவல் கொடுத்தேன். அதுக்கான பெட்டிஷன் நான் உங்களுக்கு மாற்றப்பட்டேன். எந்த தேதியில கொடுத்தேன், நான் கொடுத்த பெட்டிஷனுடைய ரீசன் என்ன அப்படின்றதுக்கான தகவல். ஆனா மீண்டும் உங்களை வந்து திமுக இணையத்துக்கு தான் உங்களை வந்து திருப்பி திருப்பி பேச்சுவார்த்தை பண்றாங்க. இப்போ அந்த கட்டத்துக்கு தாண்டி போகுது. திமுக இணையணும்ன்ற சப்ஜெக்ட் இல்லாம நாங்க இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. இது இருக்கிறதுனாலதான் இந்த பிஜேபி கட்சி இந்த ஊர்ல வருது. ஊர்ல இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு இவனை பொறுத்திடணும். டெய்லி சண்டை போட்டு அடிச்சு வச்சு இவன் இந்த ஊரை விட்டு வரணும். அதாவது இவனுக்கு கொலை மிரட்டல் புலவை, அதாவது சாவடிக்கிற ஒரு பையன் வந்துட்டாரு. இவன் உயிர் பயிற்சி பார்த்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுவான் அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன தாக்கினாலாம் என்ன எதுவும் பண்ண முடியாது. அம்மாவை தாக்கி கொள்ற அளவுக்கு, அதாவது எவ்வளவு பெரிய அளவுக்கு லாஸ்ட் இது பண்ற அளவுக்கு போயிட்டு அவங்கள என் முன்னாடி பண்ணா அந்த வேலையை என்ன தாக்கி அவங்களால என்ன அந்த மாதிரி செயல இருக்கு. அதாவது சுயநலம் இருக்கும். இப்போ வயசானவங்களை தாக்கினாச்சு அவங்க அந்த சுயநலம் இருந்துச்சா ஊந்துறாங்க. அதை பார்த்து நான் பயந்து இந்த ஊரை விட்டு ஓடிடணும், இந்த ஊர் உள்ளவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பின்பற்றி அவங்க இருந்து வராங்க. இப்ப நான் இந்த இல்ல இது நீங்க இந்த பிஜேபியோட அந்த வக்கீல் விங்கெல்லாம் இருக்கும்ல, அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசுறீங்களா? வக்கீல் இதெல்லாம் பேசிருக்கேன். வக்கீல் எல்லாம் கூட வந்தாங்க, ஜிஎஸ்டில வந்தாங்க. உடம்பு நீங்க ஆட்சி நடிக்கலாம் இந்த முறையும் நாங்க ஐடி கிட்ட முறையான கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எஸ்பி கிட்டே டேரக்டா பேசுறாங்க, ஜிஎஸ்டி கிட்ட பேசுறாங்க, இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க. யாரும் வந்து அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இவங்க ஆளும் கட்சி இவங்க மேல நம்ம புகார் இருக்குன்னா அடுத்து நம்ம இந்த இடத்துல இருக்க மாட்டோம். அப்படி இல்லாட்டி நீங்க இந்த இடத்துல நீங்க புகார் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. உங்களை எந்த ஊர்ல சார் முதல்வர் தான் எந்த மனு வந்தாலும் நான் உடனடியா தீக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் பல பேட்டியில முதல்வரோட பேட்டியில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏன் இந்த விவகாரத்தை ஒரு 1.5 வருஷமா முதல்வரோட கவனத்துக்கு எடுத்துட்டு போல நீங்க? சார் சொந்த கட்சிக்காரர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாரு அவருதான். இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எத்தனையோ புகாரு முதல்வர்களே ஒரு போலீஸ் அவங்க சார் என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு திமுக கட்சி தலைவர் கிடையாது. அவர் இன்னைக்கு வந்து ஒரு முதல்வராகவும் இருக்காரு. சோ நீங்க வந்து இங்க நடவடிக்கை எடுக்கல, எஸ்பி ஆபீஸ்க்கு மனு போயிருக்கீங்க, சூப்பர். அதே போல ஒரு முதல்வருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய எம்எல்ஏ வந்து காரணம் இல்லாம எங்களை தாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்திருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல? இல்ல நான் முதல்வருக்கு மாதிரி கடிதம் எதுவும் கொடுக்கல, அந்த மாதிரி சரி சார், இனிமேலாவது பண்ணுங்க, என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆமா சார், நீங்க இப்ப நேற்று சொன்ன மாதிரி இந்த டாக்டரோட சர்டிபிகேட் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. நேற்று தாக்கப்பட்ட அந்த வீடியோ இருந்தா அதையும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. நான் இதுல வந்து ஆதாரமா போட்டு விடுறேன். எம்எல்ஏ நம்பர் இருந்தா அவங்க தரப்பு நியாயத்தையும் நான் என்ன ஏதுன்னு நான் கேட்கறேன். ஏன் இந்த விவகாரம் நீங்க சொன்னதை வச்சுதான் நான் அவங்களையும் நான் கேட்க முடியும் கேள்விகள். சோ அவங்க நம்பர் இருந்தா கொஞ்சம் எம்எல்ஏ நம்பரோ இல்ல அவருடைய ஹஸ்பண்ட் நம்பர் தான் உங்களை தொடர்ந்து தாக்குறாருன்றீங்க, என்னன்னு கொடுங்க. அந்த குடியாத்த இன்ஸ்பெக்டர் நம்பரும் கொடுங்க, நான் வந்து கேட்கறேன் சார். எங்களால முடிஞ்சது என்ன பண்ணுவோம், இதை நம்ம வந்து முதல்வர் கவனத்துக்கு எடுத்துட்டு போவோம். ஒரு தீர்வு காய்ச்சா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். சரிங்களா?